கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம். இப்படி பாட்டு போட்டுட்டு ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டை முழுமையாலாம் இடிக்க போறது இல்லைங்க. நீங்க எல்லாரும் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டாங்க, அதுக்கு போய் ஒரு வீடியோ போடுங்கன்னு. பட் ஆனா நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டை முழுமையாலாம் இடிக்கல. சென்டர்ல இருக்கக்கூடிய நிழற்குடை பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் தற்போதைக்கு இடிச்சிருக்காங்க. எதனாலனா இந்த பில்டிங்கை கட்டி கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சாம். அந்த பில்டிங் பழுதான நிலையில இருக்கிறதுனால சிதம்பரம் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்றதுனால இந்த பழைய பில்டிங் இடிச்சிட்டு இப்ப புதுசா கட்டி தர போறாங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டை ஃபுல்லாலாம் இடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாலாம் இடிக்கலங்க. சுத்தி இருக்க பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதுதான். அதனால அதை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய பில்டிங்கை மட்டும் இப்போதைக்கு இடிச்சிட்டு புதுசா கட்டி தர போறாங்க. அப்போ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளில வரக்கூடிய என்ட்ரன்ஸ்லயும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆர்ச் வருமா என்னன்றது இந்த முழு பில்டிங்கையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டை முழுமையாலாம் இடிக்க போறது இல்ல. சோ புதுசா ரெனோவேஷன் பண்ணி அழகா கட்டியே தர போறாங்க. நம்ம சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து முழுசாலாம் இடிக்க போறது இல்லையா, நல்லபடியா புதுசா கட்டி தர போறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம ஊர் பசங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க.